வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன் தெரியும் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது டியூக் 160 அண்ட் ஆர்சி 160 இந்த ரெண்டு பேர்த்தோட மெயின்டெனன்ஸ், அதாவது நம்ம மந்த்லி 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம்ல, அதுக்கு எவ்வளோ வருது, வேர் அண்ட் டயர் ஆகிற பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், ஃப்ரண்ட் பிரேக் பேட், இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் வருது, இது எல்லாமே பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். நம்ம ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது ஆர்சி 160 இருக்கட்டும், டியூக் 160 இருக்கட்டும், ரெண்டு பைக்ஸுமே வந்து சஸ்பென்ஷன் டியூனிங் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெயிட் வந்து 70 kg. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்குது. எனக்கு மோர் தென் தேர்ட் ஸ்டெப் இஸ் இன்னஃப். தேர்ட் ஸ்டெப் வச்சு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா ஃபோர்த் ஸ்டெப் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மெயின்டெனன்ஸ், டயர் ப்ரெஷருங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே தான் டயர் ப்ரெஷர். டயர் ப்ரெஷர் நீங்கள் சிம்பிளாக பார்க்கணும்னா இந்த சைடு, அதாவது கீர் பொசிஷன் போடுவீங்களா, அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பைக்கோட டயர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் 28 ஃப்ரண்ட்டில் வரும், பேக்கில் பொறுத்த வரைக்கும் 28 அதே தான் வரும். இதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 28.5 28.9 இந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ரைடர் மட்டும்தான் ஓட்டிங்கன்னா இந்த ப்ரெஷர் பில்லியனாக ஓட்டும் போது ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ஃப்ரண்ட்டில் சேம் ப்ரெஷர் தாங்க, பட் ரியரில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அரௌண்ட் 32 வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 30, பேக்கில் வந்து 40 வைக்கும் போது டயரோட ட்ராக்ஷன் வந்து ரோட்டுக்கும் கம்மியாக இருக்கும். அதில் வந்து பிரேக்கிங் கான்ஃபிடென்ட்டுமே கொஞ்சம் கம்மியாகும், டயரோட லைஃபுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. செகண்ட் ரீசன் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட செயின் மெயின்டெனன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ அங்கே டஸ்ட்டு மண் எதுவும் படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. ஸோ இல்லை நீங்கள் ஷோரூமில் தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஷோரூமில் கொடுக்கும்போது ஃப்ரண்ட் கிளாஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணி அதையுமே வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. செயினோட லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வண்டியில் ஹாஃப் டேங்க் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபியூல் இன்ஜெக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃபியூல் வச்சாலும் ப்ராப்ளம், அதாவது ஃபுல் டேங்க் வச்சு நம்ம ஓட்டும் போதும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஃபுல் டேங்க் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா அடைச்சடிச்சு ஓடும். ஸோ சென்சார் இஷ்யூ நிறையா வரும். அதே விஷயம் நீங்கள் லோ ஃபியூல் வச்சு ஓட்டும் போதும் சேம் ப்ராப்ளம் இருக்குங்க. பிகாஸ் இன்ஜெக்டர் மோட்டருக்கு மேலே ஃபியூல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுக்கு கம்மியாக போக போக இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணி ஓட முடியாது. இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் இஷ்யூ வரதான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் டேங்க் மேலே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மைலேஜுமே நல்லா கிடைக்குங்க. ஸோ இந்த வண்டியோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டரில் நீங்கள் விடுவீங்க. செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 விட சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிற பீரியட்லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ப்ரீவியஸாக விட்டுருங்க. அப்படி விடும்போது என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ள வேரண்டி ஆகாது. உள்ள பேரிங்ஸ்லாம் இருக்கும்லங்க, அது அவ்வளோ சீக்கிரம் வேரண்டி ஆகாது. இன்ஜின் வாரண்டி 10 year இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. அண்ட் அடிஷ்னல் டிப் ஒன்று சொல்லணும்னா, இந்த வண்டி எடுத்தோடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ரேடியேட்டர் கார்டுன்னு ஒன்று போடுறீங்க. ரேடியேட்டர் கார்டோட பர்பஸ் என்னென்னா ஆஃப் ரோடு ஓட்டும் போது ஒரு கல் ஹெவியாக படுது. பட் இந்த வண்டியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே ரேடியேட்டர் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளாஸ்டிக் பில்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வச்சு ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஏர் இன்டேக் வந்து நல்லாயிருக்கும், அதாவது ரேடியேட்டர் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த ரெண்டு பைக்ஸ்லையுமே இது வந்து டியூக் 160 கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சரி அதுலேயும் சரி மோஸ்ட்லி வந்து ரேடியேட்டர் ஃபேனே ஓடாது. பட் நீங்கள் போடுற ரேடியேட்டர் கார்டு வந்து இன்ஜின் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண தான் செய்யும். அப்படி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த இன்ஜின் வந்து 1 lakh ப்ளஸ் ஓடுற ஒரு இன்ஜின் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் வைக்கிதுன்னா அதுக்கு ஃபஸ்ட் ரீசனே வந்து ரேடியேட்டர் இன்டேக் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் லோக்கலில் தான் ஓட்ட போகிறீங்க, ஹைவே டூரிங் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தேவையே இல்லை. மோஸ்ட்லி ஏர் கூலே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ரேடியேட்டரில் வந்து இன்ஃபேக்ட் அப்போ டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் இன்சூரன்ஸில் ஒன்று போடுறீங்க. அந்த இன்சூரன்ஸ் தாண்டி நீங்கள் ஒரு ரேடியேட்டர் வச்சிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. பிகாஸ் ஏர் கூல் வந்து ப்ராப்பராக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் ஆகிறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. இதை தாண்டி என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். தென் அந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்லங்க, அது போட்டாலுமே வாரண்ட்டி இஷ்யூ வரதான் செய்யும். அப்போ வாரண்ட்டி இஷ்யூ ஆகாமல் பண்ண முடியாதுன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை, பண்ண முடியாது. பட் நம்ம காசு எங்கே போகும், எக்ஸாஸ்ட் போத்தானே வேணும். ஸோ அப்படி போடும்போது இன்ஜின் ஹெட் அடியாகாத மாதிரி என்ன பண்ணலான்னா ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்ட் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர், அதாவது ஸ்டாக் பைக்கில் வர ஹெட்டர் இங்கேருந்து வருது இல்லைங்க. ஸோ இந்த ஹெட்டர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக்லேயே வைங்க. இந்த அண்டர் பில்லி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஆன் போடலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து வாரண்ட்டி வந்து வரவே வராது, அடிவாக தான் செய்யும். ஆனால் இப்படி போடும்போது ஹெட்டரில் அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது. ஃபார் என்னோடய பைக்கில் நான் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய பைக்கில் வந்து இது போட்டு இப்போ வரைக்கும் ஹெட்டில் பிரச்சனை வந்ததில்லை. என்னோடது வந்து ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்கேன், ராயல் என்ஃபீல்டில் போட்டிருக்கேன். பட் அதுவே நீங்கள் காப்பி ப்ராடக்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லிப் ஆனே போடுங்க. ஃபுல் சிஸ்டம் போடும்போது கண்டிப்பாக இன்ஜின் ஹெட்டரில் வந்து ஈஸியாக வேலை வைக்கும். தென் முக்கியமாக இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸில் மெயினாக சொல்லணும்னா 20,000 கிலோமீட்டர். இப்போ வந்து நீங்கள் 1000 கிலோமீட்டரில் சர்வீஸ் விட்றீங்கன்னா அதுக்கடுத்து 5000 டியூரேஷன் வச்சு 11,000 இந்த மாதிரி ஒரு 5000 டியூரேஷன் வச்சு அடுத்தடுத்து சர்வீஸ் விடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா 20,000 கொஞ்சம் மேஜரான சர்வீஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அது பண்ணிக்கிறது நல்லது. அது நல்லாவே இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் இந்த பைக் எடுத்து யாரும் மெதுவாக ஓட்ட போகிறதில்ல, பிரேக்கிங்குமே அந்த அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட கிளிப் ஆன் பார்த்துட்டிங்களா, இதுக்குள்ளே வந்து ஒரு பேரிங்ஸ் வரும். சைடில் இமேஜ் ஷோ பண்ணுறேன்.
ஸோ அந்த பேரிங்ஸ் வந்து 20,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் ஃபோர்க் காயில் 2 பைக்ஸுமே சரி ஒரு 20,000 அட்டன் ஆகும்போது ஃபோர்க் காயில், ஃபோர்க் சீல் அண்ட் இங்கே வந்து பேரிங்ஸ் வருங்க. ஸோ அதை மாற்றிடுங்க. அண்ட் இந்த பைக்கில் இங்கே ஸ்டே வருது இல்லைங்க, ஸோ இந்த ஜாயிண்ட் மெயின் ஃப்ரேமையும் இந்த ரியர் செக்ஷன் டயரையும் பிடிக்கிற இந்த ஹப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டே புஷ்னு ஒரு செக்ஷன் வரும், அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வண்டியோட வீல் பேரிங்ஸ், அதாவது இந்த வீலை கேட்ச் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு பேரிங் வச்சுருப்பாங்க, அது ஸ்பின் ஆகும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கும் போது பைக் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் கிளச் கேபிள் இதையுமே வந்து 20,000 கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் இந்த விஷயம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரப்பர் கிரிப்லாம் அதே தான், ஹேண்ட் கிரிப் வந்து நீங்கள் ஒரு 20,000 சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த பைக்கோட த்ராட்டில் பாடி 20,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிடுங்க. 50,000 கிலோமீட்டரில் வரும்போது சேம் இதே தான் பண்ணுவீங்க. அரௌண்ட் ஒரு 40,000 வரும்போது சேம் 20,000 டியூரேஷன் வச்சு இதை நீங்கள் மாற்றுவீங்க. அண்ட் 50,000 கிலோமீட்டர் வரும்போது இந்த வண்டியோட லிக்விட் கூல்டு, ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் க்ரீன் கலர் செக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து ரேடியேட்டருக்குள்ளே போய் இன்ஜின் இன்னும் கூல் பண்ணுது. ஸோ 50,000 கிலோமீட்டர் வரும்போது இந்த லிக்விட் கூல் செக்ஷனை வந்து என்டையராக ட்ரைன் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணி போடும்போது ஒரு 50,000 கிலோமீட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஷோரூம்லேருந்து எடுத்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கும்போது நிறைய இஷ்யூ வருங்க. இதே தான் அடுத்தடுத்த 50,000 கிலோமீட்டரில் வரும். 10,000 கிலோமீட்டர், அதாவது ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. 20,000 தென் வந்து 40,000, அப்புறம் 60, 80 அண்ட் 1 lakh இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக வரும். இப்படி பண்ணும்போது ஹெட்டரில் அவ்வளோ சீக்கிரம் கை வைக்கிற வேலை இருக்காது. அண்ட் 2 பைக்ஸாக இருக்கட்டும் ஒரு 5,000 to 6,000 RPM நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு ஹைவே அட்டன் பண்ணுறீங்கன்னா 5,000 to 6,000 RPM வச்சு ஓட்டுங்க. அப்படி ஓட்டும் போது இன்ஜின் ஹெட்டரில் வந்து கார்பன் டெபாசிட் ஆகாது. கார்பன் டெபாசிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஜினில் வேலை வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு 5,000 RPM மேலே வச்சு ஓட்டுங்க. அதுக்குன்னு சிட்டியில் ஓட்டாதீங்க, ஹைவேல போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க, அதில் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் 2 பைக்ஸுமே வந்து 40+ மைலேஜ் கிடைக்கும். டியூக் 160 வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நம்ம ஓட்டின மைலேஜஸுமே இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கோட மைலேஜஸ்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸூன் இந்த பைக்கோட மைலேஜஸுமே வருங்க. இப்போ நம்ம இந்த பைக்கோட லோன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பிஃபோர் தட் ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்களா, சிபில் நீங்கள் பார்க்க போனாலே ஒரு 600 இருக்கணும், 650 above இருக்கணும்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இந்த பைக்ஸுக்குமே வந்து இருக்குது. பேசிக்காக வந்து ஒரு 650 above இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா 30,000 பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் சொல்கிற இஎம்ஐ அமௌண்ட்லேருந்து ஒரு 500 to 1,000 rupees வேரி ஆகும். பிகாஸ் நீங்கள் ஒரு 2 வீலர் லோன் வாங்குறீங்கன்னா அதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து கட்டியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக வரும்போது எந்த ப்ராப்ளமே இல்லை. ஒரு 2 இஎம்ஐ வந்து ஸ்கிப் ஆகி போகுதுன்னா அதில் பிரச்சனை கிடையாது. இன்னொரு கேட்டகரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 இஎம்ஐ 5 இஎம்ஐ வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சிபில் அஃபெக்ட் ஆகும். மற்றபடி நீங்கள் வேறு இஎம்ஐ எடுத்து இதில் வரீங்க, அதில் வேறு இஎம்ஐ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோம் அப்ளையன்ஸ்க்குலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து எதுவும் இஷ்யூ வருதுன்னா அதில் ப்ராப்ளமே இல்லை, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ தான் வந்து நீங்கள் 2 வீலருக்கு லோன் எடுக்க போகிறீங்கன்னா இதுக்குமே வந்து ப்ராப்ளம் இல்லை. 30,000 நீங்கள் பே பண்ணால் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மேக்ஸிமமாக 2 இயர்லேருந்து 4 இயர் வரைக்கும் தான் லோன் பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம RC 160 கருப்பன் குசும்புக்காரன் இவனை பற்றி பார்ப்பாங்க. 2 இயர் லோன் பொறுத்த வரைக்கும் 10,230 rupees நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் 500 to 1,000 rupees வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர். தென் 3 இயர் லோன் பொறுத்த வரைக்கும் 7,335 rupees கட்டுற மாதிரி இருக்குங்க. 4 இயர் லோன் பொறுத்த வரைக்கும் 5,962 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம செகண்டாக பார்ப்போம். இவனோட இஎம்ஐ டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்த்துருவாங்க. இவனுக்குமே வந்து நீங்கள் 30,000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இயர் லோன் பொறுத்த வரைக்கும் 9,733 rupees வரும். 3 இயர் லோன் பொறுத்த வரைக்கும் 6,900 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவனோட ஆன் ரோட் ப்ரைஸ் பொள்ளாச்சியில் பார்த்துட்டிங்கன்னா 2,27,477 rupees வருது. அண்ட் இவனோட ஆன் ரோட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2,90,970 rupees வருதுங்க. ஸோ இதனால தான் இஎம்ஐலையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 4 இயர் பார்த்தீங்கன்னா 9,000 தான் பே பண்ணுற மாதிரி, அரௌண்ட் ஒரு 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இவனுக்கு வந்து 10,300 rupees கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் ரீசன். இப்போ சர்வீஸ் காஸ்ட் பார்த்துருவாங்க. சர்வீஸ் காஸ்ட் வந்து நான் எல்லாமே பொள்ளாச்சியில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால நீங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கும் வந்து பொள்ளாச்சி, இப்போ நான் வந்து பொள்ளாச்சியில் சொல்கிறனால இங்கே இந்த சர்வீஸ் காஸ்ட், நீங்கள் இதுவே வேறு ஷோரூமில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவனோட சர்வீஸ் காஸ்ட் ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1,500 rupees வருதுங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். இது வந்து ஜென்ரல் செக்கப்புக்கு வரும். அண்ட் தென் வாட்டர் வாஷ் வரும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு காசு வாங்குறாங்கிற டவுட் வேண்டாம். பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்க, ஆயில் அங்கே வந்து செயின் லூப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ். நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 1,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பெய்டு வரும்போது ஒரு 2,000 rupees எக்ஸ்ட்ரா வரும். தென் அந்த ஸ்பேர் இல்லாமல் நம்ம லேபர் பே பண்ணோம்ல, அதுக்குமே சேர்த்து இந்த ப்ரைஸுங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த வண்டியில் மேஜராக வேரண்ட் டயராக ஃபஸ்ட்டு பொருள் ஃப்ரண்ட் பிரேக் பேட் அண்ட் ரியர் பிரேக் பேட். ஃப்ரண்ட் பிரேக் பேட் பொறுத்த வரைக்கும் 433 rupees. இது வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டும் தான் சொல்கிறேன். லேபர் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது லேபர் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க.
தென் அப்படியே வந்து ரியர் பிரேக் பேட். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் 263 ருபீஸ் வருது. ரெண்டு பைக்குமே காமன் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. பிகாஸ் ரெண்டுமே வந்து 320 mm ஃப்ரண்ட்டில் வரும், ரியரில் வந்து 230 mm. ஸோ இங்கே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதனால் எதுவும் வரப்போகிறதில்ல. தென் ஏர் ஃபில்டர், இது வந்து நம்ம வந்து எவ்ரி சர்வீஸில் சேஞ்ச் பண்ணிக்க ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 266 ருபீஸ் வருது. தென் ஆக்சிலேட்டர் கேபிள் ரெண்டு பைக்ஸ்க்குமே 171 ருபீஸ் வருதுங்க. தென் கிளச் கேபிள், இது வந்து நம்ம 20,000 சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த விஷயங்க. ஸோ கிளச் கேபிள் பொறுத்த வரைக்கும் 262 ருபீஸ் வருது. தென் ஆயில் ஃபில்டர், அதாவது இன்ஜினில் நீங்கள் ஆயில் ட்ரைன் பண்ணும்போது இங்கே ஆயில் ஃபில்டர் செக்ஷன் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அது வந்து ஆயில் ஃபில்டர் செக்ஷன். அந்த ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா 82 ருபீஸ் வருது. எஸ், 82 ருபீஸ். அண்ட் ஆயில், இதில் வந்து ரெண்டு ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. கேடிஎம்மோட அஃபிஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா ப்ரோலோப் இன்ஜின் ஆயில்னு சொல்லுவாங்க. அதோட ஆயில் பொறுத்த வரைக்கும் 827 ருபீஸ் வருது. அண்ட் மோட்டோல், பர்ஃபார்மன்ஸுக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்க, அவனை பொறுத்த வரைக்கும் 1.25 ml இருக்கும். 1.250 ml நீங்கள் இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட காசு பொறுத்த வரைக்கும் 1290 ருபீஸ் வருது. இதில் எதுவுமே நான் வந்து லேபர் சேர்த்தாமல் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பைக்கோட சர்வீஸ் காஸ்ட், இஎம்ஐ டீல்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கான்டாக்ட் டிஸ்பிளே ஆகும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்கள் லெவன்ஸ் போட்டு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செஞ்சுருப்போம். டாட்டா, பை.